ஆபிரகாம் கர்த்தரை நம்பினான். கர்த்தர் ஆபிரகாமிடத்துல சொல்றார், ஆபிரகாமே நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். ஆபிரகாம் உங்களைப் போல என்னை போல ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லவில்லை. கர்த்தராகிய தேவரீர் அடியனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். கர்த்தர் ஒரு பக்கம் சொல்லுகிறார், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம். அதற்கு ஆபிரகாம் சொல்லுகிற பதில், நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். என் வாழ்க்கையில இன்னும் வாக்குத்தத்தங்கள் நிறைவேறவில்லை. கர்த்தர் வெளிப்படுத்தின, கர்த்தர் வாக்கு பண்ணின எந்த ஒரு ஆசீர்வாதங்களுக்கான அடையாளமும் எனக்கு முன்பாக தோன்றவில்லை. ஏதோ 1-2 நிறைவேறி இருந்தாலும் கூட இன்னும் நான் உம்மை நம்புவதற்கு, இன்னும் நான் நம்பிக்கையிலே வளருவதற்கு, இன்னும் நான் உம்மை நம்பி பிரயாணப்படுவதற்கு உதவியாயிருக்குமே. நீர் எனக்கு என்ன தருவீர்? நான் இன்னமும் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேன். அப்படி சொன்ன ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, 15வது அதிகாரம் ஆதியாகமம் 6வது வசனம் சொல்லுகிறது, அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாய் எண்ணினார் என்று. ஸ்தோத்திரம். சோர்ந்து போயிருந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவர் மீண்டும் வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார், மீண்டும் வெளிப்பாட்டை கொடுக்கிறார், மீண்டும் தரிசனத்தை கொடுக்கிறார். ஏற்கனவே கொடுத்த வாக்குத்தத்தங்கள் ஒன்றாகிலும் நிறைவேறாமல் இருக்கும் போது இன்னும் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். ஆபிரகாம் ஏற்கனவே பெற்ற வாக்குத்தத்தங்கள் நிறைவேறாத போதும் அந்த காலகட்டத்தில், அந்த சூழ்நிலையில மீண்டும் ஆண்டவர் வாக்குத்தத்தத்தை கொடுத்த பொழுது அவன் அதை நம்பினான், அவன் அதை விசுவாசித்தான். இன்றைக்கு நீங்கள் நம்புங்கள். இந்த 10 மாதங்கள், இதற்கு கடந்து போன காலங்களிலே கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறாமல் இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்புங்கள். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமாய் இருக்கிறேன் என்று தேவன் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை நீங்கள் நம்புங்கள்.